அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே வந்தால் வணங்கி, குரு பயிற்சி பலன் 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தனுசு ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது ராசி. ஸோ பாக்கியம், காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியங்கள் நிறைந்த ராசின்னு சொல்லுவோம். இவங்க மூலயமா தனுசு ராசி வீட்டில் இருக்க ஒரு குழந்தை எங்கே இருக்கோ அந்த குழந்தையின் வழியாக அந்த குடும்பத்தில் அனைத்து பாக்கியங்களையும் அந்த குடும்பம் பெறப்போகுது, இல்லை அந்த குடும்பம் அடைய போகுது அப்படின்ற எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாக என்னன்னாக்கா, அவங்கக்கிட்ட எப்போதும் இந்த காசு கேட்டு நிறைய பேர் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க காசை கேட்டு எல்லாரும் கூப்பிட்றதுனால அந்த பணம் அவங்க கடனாக கொடுத்தாங்கன்னா திருப்பி வராது. ஏன்னா அவங்க பணத்தை தர்மம் செய்யணும் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயமே. ஸோ அவங்க என்னன்னாக்கா பணத்தை தர்மம் செய்யணும். அப்போ என்னன்னாக்கா தனுசு ராசிக்காரங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா கடனை யாருக்கும் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா திருப்பி வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரமே. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, கடந்த குரு பயிற்சியில் நிறைய தனுசு ராசிகள் பெறலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கும். நிறைய கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கியிருக்கும். ஸோ அதே போல் என்னன்னாக்கா, எதிர்பார்த்த அந்த லாபம் என்பது என்னன்னாக்கா ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா கிடைச்சிருக்கும்னு சொல்ல முடியும். சில பேர் இந்த ஒர்க்கில் ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்துருப்பாங்க. எல்லாமே திடீர்னு கிடைச்சிருக்கும், இல்லை பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம்லாம் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் உள்ள தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இடையிடையே நமக்கு இதுக்குண்டான பரிகாரங்கள், வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்கள், எளிய வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது உங்கள் வாழ்க்கையை இந்த குரு பயிற்சியை சிறப்பாக்கிறதுக்கு மேலும் உதவும் நம்புகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, இந்த அவசர மனம் பார்த்தீங்கன்னா அந்த வேகம் காட்டிகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் உடனே முடிக்கணும், உடனே நடக்கணும், உடனே செய்யணும். இந்த மாதிரியான ஒரு உணர்வு இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த உணர்வு தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை, இந்த அவசரத்தை காட்டுவதை தனுசு ராசிக்காரர்கள் விட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும் சொல்ல முடியும். ஏன்னா இந்த அவசரம் என்ற அந்த விஷயத்தினாலே உங்கள் மனம் அமைதியற்ற சூழல். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரங்கள் மனம் என்னன்னாக்கா அவசரம், வேகம், படபடப்பு, ஆன்சைட்டி இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்னன்னாக்கா நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னாக்கா ஒரு யோகா தான் செய்யணும். இது இந்த குரு பயிற்சிக்காக சொல்லக்கூடியதில்லை. நீங்கள் பொதுவாக செய்யணும். உங்கள் மனதை அமைதியாக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் உங்கள் கையில் தாங்க இருக்குது. மேலும் என்னன்னாக்கா, இந்த தனுசு ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு குரு பகவானோட பார்வை இப்போ கிடைக்குது. ஸோ அப்போ ஏழாம் பார்வையாக மிதுனத்திலிருந்து குரு பகவான் உங்களை பார்ப்பது மிகப்பெரிய, ஏன்னா குரு பகவான் வீட்டை குருவை பார்ப்பது ஒரு சிறப்பான விஷயம் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகளால், ஏன்னா கடந்த காலகட்ட சூழ்நிலைகளால் ஒரு சப்போர்ட்டே இருந்திருக்காது, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருந்திருக்காது, எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கேட்கும். ஏன்னா என்றைக்கோ கேட்ட இந்த உதவிகள் எல்லாம் இப்போ உடனடியாக கிடைக்கும்னு சொல்ல முடியும். என்றைக்கோ கேட்ட ஒரு ஹெல்ப், ஃபைனான்ஷியல் ஹெல்ப் இப்போ நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதிர்பார்த்த விஷயங்களும் எதிர்பார்க்காத விஷயங்களும் லாபம், மன மகிழ்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி, லாபம், அதுக்காக நிறைய பேர் கொஞ்சம் ஒரு சுற்றுலா, மன மகிழ்ச்சிக்கான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டிருக்கும். உங்களுக்கு எது மன மகிழ்ச்சியை தருமோ அந்த காரியங்கள் ஆல்ரெடி நடந்திருக்கும், இல்லை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். மேலும் என்னன்னாக்கா, உங்கள் முயற்சிகள், நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். அப்போ என்னன்னாக்கா, இந்த படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா தனுசு ராசிக்காரர் இந்த டிஎன்பிசி, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு இந்த காலகட்டம் என்னன்னாக்கா அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் என்னன்னாக்கா ஒரு நல்ல ஸ்கோர், எதிர்பார்த்த விஷயங்களோட ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லுவேன்.
ஸோ படிப்பு சார்ந்த விஷயத்தில் இவங்க என்னென்னாக்கா படிப்பு சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் தான் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. ஸோ 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு வீட்டை தூய்மையாக்குறது, வீட்டை செம்மைப்படுத்துவது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே ஈடுபட்டிருப்பார். ஸோ மேலும் கல்வி சார்ந்த விஷயத்தில் அவர் ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க போகிறார் உங்களுக்கு. அதனால் சனி பகவானுடைய அனுகிரகம் இருப்பதனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பெரும்பாலும் என்னென்னாக்கா தொழில் கல்வியை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பழைய விஷயங்களை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுறணும். இல்லைன்னா பழைய விஷயங்களால் என்றைக்கோ செய்த ஒரு விஷயம் அதுக்கு அப்படியே ஒரு மெடிசன் சாப்பிட விட்டுருப்போம். அந்த பழைய விஷயங்களில் சரி செய்யாமல் போனதுனால இந்த காலகட்டத்தில் அது ஒரு நோயாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நோயாக வரும். அப்படி இல்லை என்றால் இல்லை ஒரு சிறிய கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். பழைய கடன் என்றைக்கோ விட்ட கடனை இப்போ அடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை சிவாலயங்களில் வழிபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் என்னன்னாக்கா மலை உச்சி மேலே இருக்கக்கூடிய அந்த சித்தர் சமாதிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை போயிட்டு வர்றதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். ஸோ மேலும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர், திருமண வயதுள்ள தனுசு ராசிக்காரர் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் என்பது வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க. உங்களை தேடி வரணும் வரும். நீங்களும் வரனை தேடி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னாவே இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஒரு அம்மா பேரில் ஒரு வீடு வாங்குவது, இல்லை அம்மாவுடைய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா சார்ந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் இல்லை ஒரு பொருளாதார சொத்தாக கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் பணமாக கூட கிடைக்கும். ஸோ தாய் சார்ந்த விஷயத்தில் கிடைக்கும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த வீடை விற்று வீடை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. ஸோ யாராவது வீடு விற்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ விற்றீங்கன்னா உடனடியாக ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சொத்து விரயமாகி இன்னொரு சொத்து சேர்க்கைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரருக்கு நம்ம பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா மனதை அமைதியாக வச்சுக்கணும். நீங்கள் அதுதான் உங்களுக்கான தாரக மந்திரம். இப்போன்னு இல்லை, எப்பொழுதும் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா கொஞ்சம் நீங்கள் மறைமுகமாக, ஏன்னா பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்க எப்பொழுதும் ஒரு பணத்தை இல்லை நகை இதை மறைமுகம் வைத்து தான் இருப்பாங்க. அப்போது அந்த மறைமுகமான வைத்த பொருளை தொலைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் எங்கேயோ வச்சுட்டு மறந்து போயிட போகிறீங்க. எங்கே வச்சிங்கன்றதை சரியான ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நல்ல இடத்துல வைங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் மறைமுகமாக வைத்த விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு துளைந்து போவது இல்லை மறந்து விரயமாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதனால் நகை சார்ந்த விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதே போல் என்னென்னாக்கா குழந்தை பேர் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு மருத்துவரை சந்திக்கலாம். இல்லை குழந்தை பேருக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு குழந்தை பேர் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குன்னே சொல்லுவோம். பெரும்பாலும் என்னென்னாக்கா தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த அறுவை சிகிச்சையின் வழியாக தான் குழந்தை பேர் என்பது இருக்குது. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் அதுக்கு உண்டான தயாரெடுப்போ இல்லை நார்மல் டெலிவரிக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபடுங்க. மருத்துவருடைய ஒரு ஆலோசனையின் பேரில் தனுசு ராசிக்காரர்களுக்குன்னு சொல்லி பரிகாரமாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் பழைய சோறு சாப்பிட்டாவே பணம் வரும்னு சொல்ல முடியும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் பழைய சோறு சாப்பிட்டாவே பணம் வரும். அதுக்காக எப்பொழுதும் பழையசே சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் பழைய சோறு சாப்பிடுவது தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதார விஷயத்தை
உயர்த்தும் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு ப்ரொமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ அப்படின்னு வந்து உங்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா, வெளியூர் போகும்போது, வெளிநாடு போல செல்லும்போது இந்த கொஞ்சம் சரியான அந்த டாக்குமெண்டேஷனை பக்காவாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த தங்கம் இல்லை அந்த மாதிரி பணம் கொண்டு போகும்போது அதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெளிநாடு செல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் தனம் சார்ந்த விஷயத்தில், ஏன்னா ஏதோ ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்களே, அந்த லிமிட்டேஷனுக்கு எக்ஸஸாக காசு கொண்டு போகிறது, இந்த மாதிரியான சில டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸு கொஞ்சம் வரலாம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். மேலும் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடுகளை செய்வதற்கான சாத்தியக்கூறு, அது மலை மேலே உச்சி மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் தரிசித்து அது அங்கேயே ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய புதிய நட்பு வட்டம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த நட்பு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெளிநாடு வெளியூர் தொடர்பு உள்ள நபர்களின் புதிய நட்பு வட்டம் ஏற்படும். ஸோ மேலும் என்னன்னாக்கா, இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் சுற்றத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் அந்த ஆசை வார்த்தைகளில் மயங்கி விடக்கூடாது. ஸோ அதனால் சுற்றத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி, இல்லை லாபகரமாக இதை போட்டால் அதை நடக்கும், அதை போட்டால் இதை நடக்கும் சொல்லி உங்களுடைய பேராசையை தூண்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அந்த பேராசைக்கு மயங்காமல் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். ஸோ இதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லுவேன். சில பேருக்கு லாட்ரி யோகமும் இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையால் வாங்கக்கூடிய லாட்ரி டிக்கெட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்கள் கையால் வாங்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் வாங்கும் லாட்ரி டிக்கெட்டில் பரிசு விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதற்காக லாட்ரி டிக்கெட்டே வாங்கிட்டு இருக்கோம்னு நம்ம சொல்லலை. வாய்ப்பு கிடைத்தா முயற்சி செய்து பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அது நம்பர் டோட்டலிங் டு 4 அப்படி இல்லைன்னா 8 இந்த மாதிரி நம்பர்களை தேர்வு செய்வதன் வழியாக உங்களுக்கு அதில் பரிசு விடுவதற்கான நம்பர்கள் அதிகமாக இந்த நம்பர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பரிகாரமாக நம்ம சொல்லணும், குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் பொருட்களை தானமாக வாங்கி கொடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு பொருட்களை தானமாக வாங்கி கொடுப்பது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும். பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் அந்த ஃபர்னிச்சர் இந்த மாதிரியான விஷயங்களையும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை தரும் சொல்ல முடியும். அதே போல் என்னன்னாக்கா, நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடில் இருக்க கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு லைட் வாங்கி கொடுப்பது, வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய லைட் வாங்கி கொடுப்பது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் சொன்ன இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மேன்மை அடைவதற்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, எஸ்ன்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர் யாராவது தனுசு ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற எளிய பரிகாரங்களுடன் நாம் மகர ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.